ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேலன்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நாங்கள் தைஃபில் என்ன பண்ணோன்னு சொல்லி, அது ஸ்ட்ராபெரி ஃபார்ம் அப்படிங்கிறனால அங்கே ஸ்ட்ராபெரி சம்மந்தப்பட்ட எல்லாமே இருக்கும். ஸோ நாங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராபெரி வாங்கி சாப்பிட்டுட்டு, அப்புறம் ஒருத்தங்க ஸ்ட்ராபெரி மாதிரியே அவங்களுக்கு அந்த ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க நம்மளை கொஞ்சம் குசியாக வைக்கிறதுக்காக நம்மகிட்டலாம் வந்து ஆடி அதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்க. அதே மாதிரி எப்படி பேர்ட்ஸுக்குன்னு தனி ப்ளேஸ் வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி கேட்டுக்கும் சொல்லி தனி ப்ளேஸ் வச்சுருந்தாங்க. ஆனால் பேர்ட்ஸ் பிளேஸ் கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சு. கேட்ஸ் பிளேஸ் அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் ஸ்மெல் இருந்தது. ஆனால் குட்டீஸ்க்கெலாம் கேட் பிடிக்கும் அப்படிங்கிறனால கொஞ்சம் நேரம் அந்த இடத்த பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். ஆனால் அந்த பிளேஸில் கொஞ்சம் கார்டனிங்கும் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்படி கொஞ்சம் வெளியில் வச்சுருந்தாங்க. ஸோ குட்டி பசங்களுக்கெல்லாம் தண்ணி எப்படி ஊற்றணும் அதே மாதிரிலாம் ஒருத்தவங்க சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க. ஏன்னா பெரும்பாலும் நம்ம வெளியில் போகிறதே கிட்ஸுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா, ஸோ அந்த பிளேஸ் கொஞ்சம் கிட்ஸுக்கான இடம் தான். கிட்ஸுக்கு நல்லா டைம் பாஸ் ஆகும். அப்படி அங்கே ஃபுல்லும் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்தாச்சு நாங்கள். பட் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு உண்மையிலே அது சூப்பரான இடம். ஆனால் என்ன, கொஞ்சம் எல்லாத்துக்கும் மார்னிங் கிட்டத்தட்ட 10 o'clock ஆனாலும் எல்லாத்துக்குமே கொஞ்சம் பசி எடுக்க ஆரம்பிச்சிட்டு ஓகேன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே சூப்பராக கிளம்பியாச்சு. அது ஸ்ட்ராபெரி ஃபார்முங்கிறனால அந்த சேர்ஸ்லாம் கூட அப்படி ஸ்ட்ராபெரி ஷேப்லேயே வச்சுருப்பாங்க. உண்மையிலே பார்க்க அந்த இடமே அப்படி ஒரு மாதிரி அந்த ஸ்ட்ராபெரி ரெட் கலரில், அந்த பிளேஸ் ஃபுல்லும் க்ரீன் கலரில் அப்படி பார்க்க நமக்கு சூப்பராக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட எங்களுக்கு ஐ திங்க் 1.5 மணி நேரம் டைம் இருந்துச்சு. 1.5 மணி நேரம் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படி வெளியில் வந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஈவினிங் ஒரு 3 o'clock மேலே நாங்கள் கேபிள் கார் போனோம். நாங்கள் லாஸ்ட் டைமும் கேபிள் கார் போயிருந்தோம். அப்போ கொஞ்சம் வேறு மாதிரி அமௌண்ட் வாங்கினாங்க. பட் இந்த டைம் சீசன் இல்லை அப்படிங்கிற எனக்கு தெரியல, கொஞ்சம் ரேட் கம்மியாக இருந்துச்சு. பெரியவங்களுக்கு 65 ரியால், சின்ன பிள்ளைங்களுக்கு 50 ரியால் தான். கிட்டத்தட்ட நம்ம 20 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி நம்மளை போய் கேபிள் கார் ஒரு பிளேஸில் விடுது. அங்கே ஒரு சின்ன பிளேஸ் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. நிறையா ஷாப், ட்ரெஸ் ஷாப்பு, அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ற ஐட்டம் அதே மாதிரிலாம் கொஞ்சம் நிறையா கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்குற மாதிரி. அதெல்லாம் வாங்கிட்டு நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அவ்வளோ நம்ம அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட சாய்ஸ் தான். 1 ஹவர்னாலும் இருக்கலாம், 2 ஹவர்னாலும் இருக்கலாம். சிலவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கேபிள் காரில் வரும்போது அந்த பிளேஸில் இறங்கவே மாட்டேங்கிறாங்க. இறங்காமே அப்படியே ரிட்டர்னும் போகிறாங்க. ஸோ நம்மளோட சாய்ஸ் தான். நாங்கள் அங்கே இறங்கியாச்சு. அங்கே முக்கியமாக நாங்கள் இறங்குனது கரும்பு சாறு செம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காண்டி தான் இறங்கி கரும்பு சாறு சூப்பராக குடிச்சிட்டு அங்கே நிறைய கொஞ்சம் சாப்பிட்ற ஐட்டம்லாம் வாங்கி சேர்லாம் போட்டு உட்காந்துட்டு நல்லா சாப்பிட்டாச்சு. இதான் அந்த கேபிள் காரோட பிளேஸ். அப்படியே கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம எப்போனாலும் போய் ஏறிக்கலாம். அந்த இடம் ரொம்ப சின்ன பிளேஸ் தான். பட் அது சின்ன பிளேஸை அவங்க நல்லா நீட்டாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க, நம்ம கொஞ்சம் ப்ரெசன்டபுளாக இருக்கிற மாதிரி. ஸோ பிளேஸ் சூப்பராக இருந்துச்சு. அப்படி ரிட்டர்ன் வந்தாச்சு நாங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பை பாய்.